ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு டைட்டிலுக்காகவோ இல்லை தம்ப்நெயிலுக்காகவோ நான் இதை சொல்லலை இந்த வார்த்தையை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2500 ஸ்பெண்ட் பண்ணி பார்லரில் போய் கோல்டன் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல், ஃபேஸ் க்ளீனப்பு, டீடான் இந்த மாதிரி எது பண்ணாலும் கொடுக்காத ரிசல்ட்டை 7 நாளில் கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம வீட்டிலையே பண்ண போகிற இந்த ஒரு க்ரீம் வந்து கொடுக்க போகுது. நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம், ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நோஸ்லியாக இருக்கட்டும், நம்மளோட அந்த எங்கெல்லாம் அந்த ஹைலைட்டிங் பாயிண்ட் இருக்கும்ல அதெல்லாம் க்ளோ ஆகிறத காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. 100% வந்து ஒர்க் ஆகும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்ம கடையில் வாங்கி போடுற க்ரீம்னா ஒரு தடவை வாங்கி டப்பாவை வச்சுடுவோம், அதை எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த க்ரீமை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எந்த டயத்தில் போடணும்னு கேட்டால் எந்த டயத்தில் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து அண்டர் ஐ சர்க்கிள், பிக்மெண்டேஷன், இங்கே இருக்கிற கருப்பு, குட்டி குட்டியாக பரு வந்துட்டு போன அந்த ஸ்காரு, ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸு எல்லாத்தையுமே இந்த க்ரீம் வந்து அப்படியே அடியோடு ஒழிச்சிட்டு உங்களோட ஸ்கின்ல அப்படியே ஒரு சூப்பர் க்ளோ கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரிசல்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எவ்வளோ வேணாலும் திட்டலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 தோல் உரிச்ச வேக வைக்காத உருளைக்கிழங்கு அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கை எவ்வளோ நைஸாக உங்களால் கிரேட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக வந்து பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற அளவு வந்து கரெக்டான அளவு. இதுக்கு 200 ml பால் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து பசும்பால் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பசும்பால் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஆவின் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கிரேட் பண்ண இந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் போட்டுட்டு ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு க்ரீம் மாதிரி வரும். சொல்லப்போனால் பால்கோவா மாதிரி வரும். ஆனால் இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நூல் வரா மாதிரி இருக்குது. இதை ஃபேஸில் அப்படியே போட்டோன்னா உங்களுக்கும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. இப்போ நல்ல ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஸ்கின்னை வந்து சூப்பராக ப்ளீச் பண்ணும், நல்ல பாலிஷ் ஆக்கும். இந்த க்ரீம் வந்து ஒரு வாரம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதுனால இதோட கலர் வந்து மாறிடக்கூடாது. அதனால் ஒரு அரை லெமனை வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ லெமன் சேர்க்குறப்போ உருளைக்கிழங்கு எப்போதுமே கருக்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால் அது வந்து கருக்காமல் இருக்கிறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும். இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்குறப்ப என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி திரியாக அந்த உருளைக்கிழங்கு முகத்தில் வந்து திரள ஆரம்பிக்கும். அதனால் அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஆகும். அதனால் இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சொட்டு கூட தண்ணியோ பாலோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது. இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதே எண்ணெய் சட்டியை வச்சு கரெக்டாக 59 செகண்ட், 1 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் ஸ்பூன் போட்டு கிண்டிட்டிங்கன்னா அந்த குழப்பு உங்களுக்கு வந்து போயிடும். லைட்டாக அதில் பபுள் மட்டும் வரணும். ஒரு கொதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, அண்டர் ஐ சர்க்கிள் வந்து இருக்குது, உதட்ட சுற்றி கருப்பாக இருக்குது, கழுத்தில் வந்து கருப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர் மேஜிக் வந்து உங்களோட ஸ்கின்ல பண்ணும். ஸோ என்னை ட்ரஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்களே பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நான் நேற்று வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இதை வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். திக்காக இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு வைப் பண்ணுறப்பவே ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு தடவை 2 தடவையிலேயே அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தீர இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டே வாங்க. உங்களோட ஸ்கின் டோன், அதாவது உங்களோட நெஞ்சு குழி வந்து என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களோட ஃபேஸ் வந்து வந்துடும். சூப்பரான ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஸ்கின்ல பிம்பிள் மார்க் இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ஈவன் டோன் இருந்தாலுமே இது வந்து ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பால் வந்து நல்லா அழுக்கெடுக்கும், சூப்பரான கிளென்ஸ் பண்ணும். உருளைக்கிழங்கு இந்த அண்டர் ஐ சர்க்கிள், இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். லெமனுமே சூப்பராக ஸ்கின்ல வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ, பை.